வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எங்களுடைய டெலகிராம் லிங்க் அண்ட் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஹெல்ப்ஸ் இது ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீக்கான இம்பார்ட்டண்டான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஐஎஸ்எம் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டா நியூஸாக பார்க்கும்போது ஐஎஸ்எம் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங்கும் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் புதன்கிழமை நைட் 11:30 மணிக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே வராது. ஆல்மோஸ்ட் 4.5% தான் வரும். இதுக்கப்புறம் நைட் 12 மணிக்கு வரக்கூடிய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி ஃப்ரைடேல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் உடைய நியூஸ் கிடையாது. ஸோ யூஎஸ் நியூஸ்னு எடுத்துட்டோம்னா ஐஎஸ்எம் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் புதன்கிழமை நைட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், தென் வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் டேட்டா நியூஸஸ். இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுங்கிறது அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, அடுத்தது வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவோமா இறக்குவோமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுவாங்க. மேக்சிமம் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு புஷ் அப்படிங்கிறது இருக்க சான்சஸ் இருக்கும். பட் ஃப்ரைடே அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கு. ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். நான் ஃபார்ம் பேரோலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா டேட்டா வந்து பாசிட்டிவ். ஸோ என்எஃபியில் வந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து 177K, அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகம். ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ப்ரீவியஸில் ப்ரீவியஸ் வந்து 228K வந்திருந்தது போன முறை. அது ரிவைஸ்ட் ஆகி 185K தான் வந்திருந்தது. இது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டேட்டா தான். கூட ஹவர்லி ஏர்னிங் அப்படிங்கிறது நெகட்டிவ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நெகட்டிவ். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே விழுகல. இதுதான் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டிரைவ் பேட்டர்ன் வரும் பொழுது இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். கோல்டு நம்ம செல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணால் சொல்லிடணும். ஸோ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இந்த டேட்டா வந்து சேஞ்சே ஆனால் கூட நமக்கு அதை பற்றி பாதிப்பு கிடையாது. காரணம் மார்க்கெட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் அந்த இம்பேக்ட் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் பாட்டுக்கு ஆக்டிவேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மிட் நைட்டில் இந்த நியூஸ்க்கு பற்றி நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் டேட்டாவும் பெருசாக மாற போகிறது இல்லை. அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி யூஎஸ் உடைய டேட்டா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு யூஎஸ்க்கு அப்புறம் பவுண்டுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இது வந்து 4.25 குறையறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துக்காங்க. கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து செஃபுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து மண்டே மார்க்கெட்டில் இருக்கு. பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது பெரிய டேட்டா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூஸஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வீக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக 96 ஆர் 94க்கு மார்க்கெட் போய் சப்போர்ட் எடுக்கணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர், இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது செல்லில் தான் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது ஒரு சின்ன பை. ஓகேங்களா? ஸோ நாங்கள் பை ப்ரமோட் பண்ணல, இது கரெக்டிவ் பை. இந்த கரெக்டிவ் பை முடிஞ்சோடனே மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். ஸோ 96 அப்படிங்கிறது மினிமம் டச். அதுக்கு கீழே எவ்வளோ வேணாலும் போகலாம். அந்த ப்ரெஷர் அப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ரெஷரில். ஸோ மினிமம் 96க்கு அப்புறம் நம்ம ஏதாவது சப்போர்ட் கிடைத்தால் வேணால் நம்ம இந்த மார்க்கெட்டில் ஒரு பை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா டே சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. மேலே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கும் சான்சஸ் வந்து அதிகம். 102 ஆர் 104 வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைவ் நான் ஃபார்ம் பேரோலில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ப்ரீ டைம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்ல ரைஸ் வந்து கீழே நியூஸ் வந்ததுக்கப்புறம் டச் பண்ணி புஷ் பண்ணி நிற்கிறான். இந்த ஹை மட்டும் பிரேக் பண்ணிட்டா 100.5 அப்படிங்கிற லெவல் பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபால் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும்.
ஸோ இங்கிருந்து டைரக்டா கீழே உடைச்சிட்டா, இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டாவே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கீழே வர ஆரம்பிக்கும். இது ட்ரெண்ட் செல் தான். இப்போ நம்ம எதிர்பார்க்குற கரெக்ஷன் பை ஆக்டிவேட் ஆகணும்னா நமக்கு 100.5 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் கிராஸ் பண்ணி நின்றுட்டா, ஓகே, இது ஒரு 4 ஹவர், ஸோ நிற்கணும், ஒரு க்ளோஸ் பண்ணி அப்படி மார்க்கெட் நின்றுட்டா நமக்கு வந்து கொஞ்சம் அப்சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். இது பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸாலாம் வராது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் சப்ளை ஏரியாவுக்கு மார்க்கெட் போயிடும். ஓகே, மினிமம் இந்த சப்ளை வரணும் அல்லது இந்த பேஸ் லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து நிற்கும். ஸோ இந்த பேஸ் லெவலுக்கு வரும் அல்லது இந்த சப்ளை லெவலுக்கு வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 104, அதான் சொன்னேன், 104 வரைக்கும் போகலாம் அதிகபட்சம். ஸோ 102லேயே மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் புஷ் தான் இருக்கும். ஸோ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போல்லாம் இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாஷஸாக இருக்கலாம், இந்த சப்ளைக்கும் பேஸ்க்கும் மார்க்கெட் வந்து ஃப்ளாஷஸ் கூட இருக்கலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டு போனால். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மார்க்கெட்டுடைய அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் திருப்பி மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங்குள்ள வர சான்சஸ் இருக்கும், அல்லது அங்கே ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே மார்க்கெட் வரணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சராக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து கீழே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சருக்கு வரணும். ஸோ இப்போ வந்து ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ ப்ராப்பராக இல்லைனாலும் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இது அவ்வளோ இந்த இடத்துல தேவையில்லாத ப்ரைஸ் ஒரு ஸ்விங்ஸ் தேவையில்லாமல் இருக்குது, இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரெச்சருக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பெரிய ட்ராப்லாம் இருக்காது. ஓகே, அப்கமிங் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ செல் ஃபோக்கஸ் எது கிடைச்சாலும் நீங்கள் செல் சைடில் போங்க. தென் ஒரு நல்ல சப்போர்ட், ஸோ இதுவே நல்ல சப்போர்ட் தான், இல்லைன்னு நான் சொல்ல. எப்போ வந்து மார்க்கெட் வந்து டாலர் இண்டெக்ஸ் அங்கே போய் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுறானோ அது வரைக்கும் ஹீரோ யூஎஸ்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு டே ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக உடைக்கலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு தென் அப்படி மேலே போயிட்டு வர முடிந்தால் கீழே வரும், இல்லை அப்படின்னா திருப்பி இந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் அப்படிங்கிறது ஹீரோ யூஎஸ்டியில் எனி செல் சான்சஸ் நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, செல் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லாவே செல் சைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து இப்போ வந்து அரெஸ்ட் ஆகி மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில். இது வந்து மார்க்கெட் இங்கே இருக்கும்போதே நம்ம வந்து எதிர்பார்த்தது. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இங்கே மேலே போய் நிற்க முடியாமல் இப்போ ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் அரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய 1.300 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா, இந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ள ப்ரைஸ் வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் கூட இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இதை உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி மார்க்கெட் கீழே வந்தாலோ அல்லது மேலே போனாலோ அப்போதான் பை எடுக்கணும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஒரு வேளை டக்குன்னு மார்க்கெட் மேலே போனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸில் திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டக்டு மார்க்கெட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் போயிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ப்ரைஸில் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஸோ நாங்களும் வெளியில் போயிட்டு வரும்போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எதுவுமே நடக்கலை. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கீழே பிரேக் பண்ணும். ஸோ எனி செல் செட்டப் நீங்கள் செல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் கிடைக்கும் போது தான் மேலே போகும். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வீக் வந்து புதன்கிழமை லைவ் மீட் இருக்கும். அதுக்குள்ளே இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அந்த லைவ் மீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் அதே தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் பெருசாக போகாது, இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி தான் நிற்க போகுது. ஸோ இந்த 2 பேர் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியும் நியூசிலாந்து யூஎஸ்டியும் முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நிறைய பை வந்து நியூசிலாந்து யூஎஸ்டியில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பை சைடுக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இந்த லோ உடைக்கும் போது திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வரணும். ஓகே, இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரணும். வரும்போது திருப்பி மார்க்கெட் வந்து இதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணலாம்.
பிரேக்கும் பண்ணலாம். அல்லது பிரைஸ் வந்து இங்கேருந்து திருப்பி கொஞ்சம் கன்சாலிடேட்டில் ஆகிட்டு பிரேக் தான் ஆகும். மேலே பெருசாக மார்க்கெட் போகாது. இப்போ டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா அந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் நடக்கும். பெருசாலாம் இருக்காது. இப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே தான் இறங்கும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது இப்போ யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே பை அவாய்ட் பண்ணிட்டு எனி செல் செட்டப் மேலே போனதுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணுங்க. யூஎஸ்டி ஜப்பான். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தனால மார்க்கெட் இப்போ வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இதை எடுத்துக்கலாம். ஓகே, வீக்குடைய சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தோடனே மார்க்கெட் புஷ் பண்ணுது. சரி, இதே மாதிரி ஒரு ரேலி போகுமானா வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேலியை இங்கே பெருசாக இனிஷியேட் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்தோடனே மார்க்கெட் மேலே போகுது. திருப்பி வந்த மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தோடனே நல்லா மேலே போயிடுக்கு. திருப்பி வந்த மார்க்கெட் கொஞ்சம் தான் மேலே போயிடுது. ஸோ இங்கேயும் என்ன ஆகுனா இதோடைய ஃபோர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படி போனதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் யூஎஸ்டி ஜப்பானில். ஸோ இப்போ ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சேனலுடைய சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போகும். இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மேபி இதுலேயும் ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் இப்போவே சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேலே டைரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா வரது வந்து பிரேக் அவுட் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ப்ரைஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு தான் பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே வந்து இதே இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் நல்லாவே புஷ் பண்ணி மேலே போகும். இதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. டைரக்டாக மார்க்கெட் மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரிட்டர்ன் வர மார்க்கெட் இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகத்தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி ப்ரைஸ் கரெக்ஷனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள், அந்த செல்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் திருப்பி செல்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டால் நமக்கு வந்து ஒரு நல்ல புஷ் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளோ தூரம் அதை எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி நடந்தால் ஒரு 4 ஹவரில் வந்து நடந்தால் நமக்கு வந்து இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணும். ஓகே, இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி கீழே வந்துட்டு உடைத்தால் இது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி இப்படி ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸஸ் அல்லது அதுக்கப்புறம் பையிங் ஃபோர்ஸஸும் கூட மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இது நடக்கணும் அப்படின்னா கீழே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போகணும். அதுக்கான சான்ஸ் கம்மி. பட் நடந்தால் நம்ம அந்த சினாரியோக்கும் சேஞ்ச் பண்ணிக்கணும் மார்க்கெட்டை. நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ வீக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் இப்போ இருக்குது. ஸோ ரீடெஸ்டிங் தான், திருப்பி ஃபால் தான் ஆக போகுது. ஸோ ரீடெஸ்ட்டில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. தென் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் ஓகே, கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் எனி செல் சான்சஸ் நமக்கு மார்க்கெட் செல் கிடச்சிச்சின்னா செல் தான் ட்ரை பண்ணணும். இது போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து புதன்கிழமை லைவ் மீட்டில் கூட பார்க்கலாம். நல்ல கீழே ட்ராப் நல்லாவே இருக்கும். ஸோ நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் இப்போ ப்ரைஸ் நிற்குது. ஆல்ரெடி இந்த மரத்தில் மார்க்கெட் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. நான் ஃபார்ம் பேரோவில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வீக். ஸோ வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வந்து அக்டோபர். ஓகே, ஸோ அக்டோபரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண மார்க்கெட் நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான். அப்படின்னா இந்த இடத்துல நடந்த ஒரு ரேலி, இந்த ரேலி எண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. நவம்பரில் எலெக்ஷன் வந்தோடனே திருப்பி மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் இருந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால ப்ரைஸ் என்ன பண்ணும், ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே உடச்சி கன்ஃபார்ம் ஆகும்போது திருப்பி ப்ரைஸ் வந்து மேலே தான் போகும். இதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இருக்க போகுது. பட் இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது இந்த இடத்துக்கு மாறும் வாய்ப்புகள் உண்டு. அப்கமிங் மார்க்கெட்டுக்காக சொல்கிறோம். ஸோ இங்கே நமக்கு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கிளியராக
கிடைச்சிருக்கு ஒன்று. டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் ரொம்ப ரேர் கேஸ் அவ்வளோ தூரம் சப்போர்ட்டுக்கு வராது. வந்தால் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு 3000 வரைக்கும் மினிமம் மார்க்கெட் இறங்கலாம். பட் இன்டர்மீடியேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிறதே நல்ல சப்போர்ட் லெவல் தான். இன்டர்மீடியேட் டிமாண்ட் லெவல் தான். உடைத்தால் இங்கே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி இங்கே வந்து இங்கேருந்து நமக்கு ஒரு ரேலி நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்டில் ஃபர்ஸ்ட் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் ஃபார்ம் பேரோலே ஃபர்ஸ்ட் டிமாண்டுக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல இங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்கும் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து திருப்பி இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணோம்னா இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது எதிர்பார்க்கலாம். இங்கிருந்தும் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பல முறை நம்மளை வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வராமே நிறைய டைம் போயிடுது. இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட் லெவல். அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3150 3150 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 3000 அப்படிங்கிறது தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபார்ம் பேரோலையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா செல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான். ஓகே, மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பைக்குள்ளே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்குள்ளே தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதை தான் மார்க்கெட் பண்ணியிருக்கு நான் ஃபார்ம் பேரோலில். ஓகே, இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து சப்போர்ட் லெவல்ஸ். இந்த இடத்துல மல்டியான மார்க்கெட் சப்போர்ட் லெவல் எடுத்திருந்தது. அதே சப்போர்ட்டில் இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நமக்கு வந்து ஒரு நல்ல வெஜ் ஃபார்மேஷனும் மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டோடைய வெஜ் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து மேலே தானே உடைக்கணும் வெஜ்ஜஸ் அப்படின்னா இல்லை, ஃபேக்காக கூட உடைச்சிட்டு தென் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கலாம். ஓகே, மேபி இது வந்து நடக்கலாம். ப்ரைஸோடைய லெவல் அப்படிங்கிறது வந்து மேலே பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3290 உடைச்சிட்டு 3320 இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள ப்ரைஸ் வந்து இப்படி கொஞ்சம் மேலே வந்தாலும் செல் தான் நம்ம ட்ரை பண்ணணும், பை ட்ரை பண்ணக்கூடாது. பை அப்படின்னு நம்ம இனிமேல் மார்க்கெட்டுக்குள்ள இப்போ போகணும் அப்படின்னா 3320 போகலாம். இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த இந்த 3150 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டுக்கு போகலாம், அல்லது 3000 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ செல் மட்டுமே இப்போதைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் நாங்களே சொல்ல மறந்துட்டாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த என்ட்ரியும் போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு மட்டும் இந்த லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து நம்ம வந்து சார்ட்டில் கூட சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருந்தது, பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த லோ உடைக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் போகும். ஸோ அதனால கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் டச்சில் இருக்கு. இதுவும் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வந்து கீழே வரும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாலர் இண்டெக்ஸில் வரக்கூடிய நியூஸ்க்கு கோல்டு வந்து ரெண்டும் காம்பினேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா டைமும் கிடையாது. ஓரளவு முதல்ல வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஒரு டாலர் இண்டெக்ஸோடைய நியூஸ் வரும் பொழுது கோல்டும் மேலே போகும், டாலரும் மேலே போச்சு. இல்லை டாலர் கீழே போகுது, கோல்டும் கீழே வந்த டைம் இருக்கு. ஸோ மிஸ்மேட்சிங் நடந்த இடத்துல இப்போ திருப்பி மார்க்கெட்டில் ஒரு கான்ட்ராக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸோடைய அந்த பெரிய ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டோடைய பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்குள்ள தான் இருக்க போகுது. அப்கமிங் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடங்களுக்குள்ள தான் இருக்க போகுது. மீன்வைல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் உடையும், தென் ப்ரைஸ் கீழே வரும், ஒரு சப்போர்ட் எடுக்கும், திருப்பி ஒரு கரெக்ஷன் நல்லா போகலாம், திருப்பி ப்ரைஸ் வரலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய டேட்டா அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு இல்லை. அப்கமிங்கில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் கூட அது வெரி சேஞ்சஸ் வரப்போகிறது இல்லை. அதனால வந்து பெரிய மூமெண்ட் இல்லாமல் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும் போது கண்டிப்பாக கீழே வரும். 3150 வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பார்ப்போம், நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் மாறும், சில நேரங்களில் மாறும்போது நாங்கள் அப்டேட்டும் பண்ணுறோம். புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட நாங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரெண்ட் செல் கிடையாது. ஓகே, ட்ரெண்டு வந்து நான் திருப்பியும் சொல்லிடுறேன், ட்ரெண்டு வந்து இன்னும் பையில தான் இருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டிவ் செல். ஓகே,
ஸோ ஒரு ஏ ஸ்ட்ரக்சர் நடந்து பி ஸ்ட்ரக்சர் நடந்து இப்போ சி ஸ்ட்ரக்சர் பெருசாக நடக்க போகுது, எக்ஸ்டெண்டடில் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வெஜ்ஜஸோடைய இந்த பாட்டம் லைன்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த டாப் லைன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது பிரேக் பண்ணால் கூட திருப்பி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு திருப்பி செல் சைடில் தான் இருக்கும். ஓகே, பைக்கு மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீடியோவில். உடனே நீங்கள் பைக்கு போயிடணும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ செல்லேருந்து நாங்கள் பைக்கு கன்வெர்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிடுவோம். தென் நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் அந்த வீடியோ பார்க்கல, நீங்கள் வீக்லி ஃபோர்காஸ்ட் சொன்னது தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளும் அதுக்கு தகுந்த ஃப்ளோக்கு சேஞ்ச் ஆகிக்கணும். இல்லை நான் பை சொல்லிட்டேன், நான் கடைசி வரைக்கும் பையில் தான் இருப்பேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஸ்விங்ஸ் மாறிச்சு அப்படின்னா நாங்கள் அந்த ஸ்விங்க்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை மாற்றிடுவோம். அது நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கில் வந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த இது வந்து டிமாண்ட் ஏரியா அண்ட் சப்ளை ஏரியா. ஓகே, ஸோ இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏரியா. ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. இப்போ சப்ளையில் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் போக முடியாமல் ஸ்டக் ஆகி கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பெரிய லெவலில் வரலாம், 30 வரைக்கும் வரலாம், 30 to 30.5 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணும்போது கீழே வரும். ஒருவேளை இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மேலே, இல்லைன்னா மார்க்கெட் கீழே 28க்கு திருப்பி மார்க்கெட் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜோன், இதுக்குள்ளே மார்க்கெட் ஸ்டக் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டக்கிங் ஏரியா தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவுக்கும் ஒரு டிமாண்ட் ஏரியாக்குள்ளேயும் மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் பண்ணி போயிடுக்கும். ஸோ சில்வர் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் சார்ட்டுக்கு போயிடலாம். ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருக்கோம், ஒன்று அங்கே கன்சால்டேஷன் வந்துருக்கும். ஸோ இந்த 3 ரேஞ்சஸில் இப்போ இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆன மாதிரி ப்ரைஸ் இப்போ இங்கே கன்சால்டேட் ஆகும் போது கண்டிப்பாக கீழே பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும். ஸோ கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ 30ல் ரேஞ்ச் சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் நம்ம பை போகலாம், இல்லைன்னா அது வரைக்கும் செல் அப்படியே ட்ரையல் ஸ்டாப் லாஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ப்ரைஸ் இப்போ மேலே போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வரும், திருப்பி ப்ரைஸ் மேலே போகும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படி கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு திருப்பி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து பிட்காயினில் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் செல்லிங் எதிர்பார்க்கலாம், யூஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஸோ ஷார்ட் டேர்ம் செல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம், இந்த வெஜ்ஜஸ் பிரேக் பண்ணிட்டு ஏன்னா மேலே உடச்சி போக முடியல, உடச்சி ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆயிலுக்கான பவர் இல்லை, சோர்ஸ் இல்லை. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் புஷ் பண்ணி போகும். ஸோ ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் அல்லது டியூஸ்டே மார்க்கெட்டில் லைட்டாக ரைஸ் ஆச்சுன்னா நீங்கள் செல் சான்ஸ் கிடைச்சா செல் எடுங்க. ஸோ இந்த 2 ரிஜெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம செல்குள்ளே பைக்குள்ளே போகக்கூடாது, செல் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை. ஓகே, ஸோ 24,800லேருந்து 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆக போகுது. தென் மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணி பூம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 24,800க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேலியை திருப்பி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும். பட் ரேலி வந்து இந்த டாப் அண்ட் டாப் போய் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் செல்குள்ளே வரதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த மார்க்கெட் இங்கேருந்து நம்ம ரேஞ்சை விட்டு வெளியில் போகும்பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பை அப்படிங்கிறத எடுங்க. அல்லது கீழே வந்துச்சு அப்படின்னா 23,800 அந்த ரேஞ்ச் வரும்பொழுது எனி பை செட்டப் கிடைச்சாலும் நீங்கள் பை எடுக்கலாம். ஸோ இந்த இன்டர்மீடியேட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுடைய நம்பர் இருக்குது, எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.